ரேஷன் பச்சரிசியில் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான முறுக்கு செய்யலாம் வாங்க. 2 கிலோ பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. 2 கிலோ பச்சரிசிக்கு 400 கிராம் இல்லை 350 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. 200 கிராம் உடச்ச கடலை, 200 கிராம் பாசிப்பருப்பு. இது எல்லாமே நல்லா தனித்தனியாக வறுத்து இந்த அரிசி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா போயிட்டு அரைச்சிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்த உடனே என்ன பண்ணுங்கள், பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. மொத்தமாக போட்டு நம்மளால் பிசைய முடியாது. ஸோ பாதி அளவுக்கு நம்ம பாத்திரத்தில் எடுத்து பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு மாவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது பேர் பார்த்திங்கன்னா சோம்பு. அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நார்மல் வாட்டரே போடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய், சூடாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு டால்டா எதுவாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த சப்பாத்தி நல்லா லூஸாக பிசைங்க. டைட்டாக பிசைஞ்சால் நம்ம முறுக்கு பிழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே பிசைஞ்சிருக்கேன். இப்போ முறுக்கு பிழிகிற இதை எடுத்து எண்ணெய் தடவிக்கோங்க. 2 பக்கமும் எண்ணெய் தடவி இந்த மாவு எடுத்து உள்ளே விட்டு உங்களுக்கு எப்படி பிழிய வருதோ அந்த மாதிரி கரண்டி வச்சும் பிழியலாம், இல்லை சின்ன சின்ன தட்டு எதில் பிழிய வருதோ அதில் பிழிஞ்சிக்கோங்க. எனக்கு இந்த கரண்டியை ஒரு 2 கரண்டியில் பிழிஞ்சு பார்த்தேன். எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி கரண்டி இந்த மாதிரிலாம் வச்சு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு அடிக்கடி போட்டு சமைக்கிறதுனால இது அந்தளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன், டைரெக்டாக எண்ணெயிலேயே பிழிஞ்சிடுவேன். எண்ணெய் பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு சூடாக ஆயிடுச்சு. சூடு ஆனதுக்கப்புறம் போடுங்க, இல்லைனா பொரிஞ்சு எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் பிழிஞ்சி வச்ச முறுக்கை ஒன்றா எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, டைரெக்டாக எண்ணெயிலே பிழிய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி செஞ்சு தான் பழக்கம். ஒன்றா கரண்டி வச்சு எனக்கு பிழியறது ரொம்ப கஷ்டமான தெரியுது. ஸோ நான் டைரெக்டாக எண்ணெயிலே பிழிய ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி பிழிஞ்சு பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா இது எண்ணெய் விஷயம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எண்ணெயும் இழுக்காது, முறுக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் வரும். பாருங்கள், இது நல்லா செவந்து வரட்டும். செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்புங்க. டக்குன்னு முறுக்கு பிழிஞ்ச உடனே நீங்கள் கரண்டியை விட்டு கலந்துடாதீங்க. உங்ககிட்ட கரண்டி இல்லை முறுக்கு எடுக்கிற அந்த கம்பி மாதிரி இருக்கும், அது இருந்தாலும் நீங்கள் வச்சு திருப்பிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈடு போட்டு எடுத்துட்டேன். இது செகண்ட் ஈடு. ரொம்ப சூப்பராக வரும் எனக்கு முறுக்கு செய்கிறதுக்கெல்லாம். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், எண்ணெயில் போட்டோடனே திருப்பாதீங்க. ஓரளவு கொஞ்சம் வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கையில் சும்மா எடுத்தாலே போதும், பலன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும். ரொம்ப அமுக்கெல்லாம் தேவையில்லை. சரி, நானே பயந்து தான் பண்ணேன், எப்படி இருக்குமோன்னுட்டுன்னு. ஆனால் சூப்பராக வந்துச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எதனா உங்களுக்கு வீடியோ வேணாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.